கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான பாடல் பாடிய சகோதரி அழகு அருண் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் போதுமானவராக இருந்து இந்த 2024 வருஷத்தில் முதல் மாதத்தை நாம் சுகமாக சமாதானமாக கடந்து வர நமக்கு இரக்கம் செய்தார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். நாம் போகிற இடங்கள், செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டோடைய கிருபை நம்மை அதிசயமாக நடத்தி கொண்டு வருகிறது. அவருக்கே என்றென்றும் கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தில், பிப்ரவரி மாதத்தில் கர்த்தருடைய அருளும் ஆசீர்வாதமும் அவருடைய அரவணைப்பும் நம்மோடு இருக்க வேண்டும் என்பதே நம்முடைய ஜெபம். ஆகவே தேவன் தொடர்ந்து நடத்துவார். இம்மட்டும் நடத்தின இம்மானுவேல் இனிமேலும் நம்மை நடத்துவார் என்று நம்ம அவரை எப்போதும் சார்ந்திருப்போமாக. இந்த அதிகாலை வேளையில் சற்று நேரம் நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட தலைப்பு தேவனால் கூடுமோ. தேவனால் கூடுமோ. கேன் காட். ரெண்டே வார்த்தையில் ஆங்கிலத்தில் கேன் காட், தேவனால் கூடுமோ. ஒரு சகோதரன், அவன் பேர் ஜானி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜானி என்ற ஒரு சகோதரன் ஒரு நாள் அவன் ஒரு மலைப்பாங்கான பகுதியில் நடந்து போய் கொண்டிருந்தான். அவன் அப்படி போகும்பொழுது திடீரென்று கால் இடறி அந்த செங்குத்தான மலையிலிருந்து அவன் என்ன செய்கிறான், கீழே விழுகிறான். அப்படி கீழே விழக்கூடிய வேகத்தில் அந்த மலையின் ஓரத்தில் செடி கொடிகள், புதர்கள், மரங்கள் அப்படி இப்படிலாம் இருக்குது. அவன் விழும்பொழுது அந்த கூச்சலோடு சத்தமிட்டு ஒரு மரத்தை அவன் பிடித்து கொள்கிறான். அவனுக்கு பயம். கீழே எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அப்படி தாழ்வாக கண்களை தாழ்த்தி அவன் பார்க்குறான். ஒரு பயங்கரமான பள்ளத்தாக்கு, 1000 அடிக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான பள்ளத்தாக்கு. கீழே விழுந்தா அவனுக்கு என்ன ஆயிரும், எலும்பு கிடைக்காது, உயிர் போய்விடும். அப்படி ஒரு சூழ்நிலை. அப்போது என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, ஹெல்ப் ஹெல்ப் நம்ம என்ன செய்யறோம், கத்துறோம். ரொம்ப நேரமாக கத்துறான். கத்தி கத்தி அவனுக்கு களைப்பாகி விட்டது. அப்போ அந்த சூழ்நிலையில் அவன் பேரை யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாரு, ஜானி ஜானி. அப்படின்னு உடனே அவன் என்னை யார் என்னை கூப்பிட்றான்னு சொல்லி அங்கங்கே திரும்பி பார்க்குறான். அக்கம் பக்கத்தில் பார்க்குறது யாருக்குமே அவன் கண்ணுக்கு யாருமே தெரியல. யார் என்னை கூப்பிடுறீங்க அப்படின்னு உடனே அவன் சொல்கிறான். அந்த சத்தம் சொல்லுது, நான் தான் உன்னுடைய ஆண்டவர் கூப்பிடுறேன், நான் தான் உன்னுடைய கர்த்தர் கூப்பிடுறேன். உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ ஆண்டவரே, நீங்களா கூப்பிடுறீங்க, ஆண்டவரே என்னுடைய பாவத்தெல்லாம் தயவு செய்து மன்னிச்சிருங்க, இது வரைக்கும் நான் அப்படிலாம் இருந்துட்டேன் இப்படிலாம் இருந்துட்டேன், நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்கன்னா, எனக்கு இந்த ஒரே ஒரு சான்ஸ், எனக்கு உயிர் கொடுத்தீங்கன்னா, எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தீங்க, இனிமேல் நான் உண்மையாக இருப்பேன் ஆண்டவரே, உண்மையை நான் கைவிட மாட்டேன், உண்மையை கடைசி வரைக்கும் நான் பின்பற்றுவேன். அப்படி இப்படி உன் பாட்டை அடிக்கிட்டே இருக்கிறான். சரி ஜானி, இதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், இது வரைக்கும் நான் சொன்னதை இது வரைக்கும் நீ கேட்கல தான், இப்போ நீ சொல்கிற நான் உண்மையாக இருப்பேன், சரியாக இருப்பேன், அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சொல்கிறேன், பரவாயில்ல, உன்னை நான் பாராட்டுறேன். ஆனால் இப்போ ஒன்று சொல்கிறேன், நீ அதை செய்வியா அப்படின்னு கேட்குறார் ஆண்டவர். உடனே அவன் சொன்னானா, கண்டிப்பாக ஆண்டவரே, நான் இனிமேல் செய்வேன்னு சொல்லிட்டேன்ல, நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரான். அப்போ அவன்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா, நீ அந்த மரத்தை பிடிச்சிருக்கிய, அதை தயவு செய்து விட்டுரு அப்படின்னாரா. இது என்ன செஞ்சிரு, நீ விட்டுருப்பா, நான் உன்னை என்ன செய்கிறேன், நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் வாயை திறந்து பேச. After a long silence he again called, help help help. ரொம்ப நேரம் கழிச்சு அவன் திரும்ப கூப்பிட்டானா, யாராவது என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அன்பானவர்களே, இந்த கதை யாருடைய கதை? நம்முடைய கதை அப்படித்தான் இருக்கு. நம்முடைய கதையும் அப்படித்தான் இருக்கு. ஆண்டவர்கிட்ட
ஜெபம் பண்ணுறோம், பொருத்தனை பண்ணுறோம், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு முறையிடுகிறோம். ஆனால் ஆண்டவர் இப்படி செய், அப்படி செய்யுன்னு ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி வசனத்தின் வழியாக பேசினாலும் நாம் அதை செய்ய மாட்டேங்கிறோம். உண்மைதானே? அந்த ஜானி வேற யாரும் கிடையாது, நீங்களும் நானும் தான். அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய கவனத்திற்குரிய ஒரு வேத பகுதி சங்கீதம் 78ஆம் சங்கீதம். நம்ம இந்த காலாண்டு முழுவதும் சங்கீதங்களில் தான் படிச்சுட்ருக்கிறோம், அப்படி தானே? சங்கீத புத்தகத்தை தான் நாம் ஓய்நாள் பாடமாக ஒவ்வொரு வாரமும் படிச்சுட்ருக்கிறோம். அப்போ என்னுடைய மனதில் ஆண்டவர் உணர்த்தினது, சங்கீதத்திலிருந்தே ஒரு பாடத்தை இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் படிக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்த உணர்த்துதலின் அடிப்படையில் இந்த 78ஆம் சங்கீதத்தை தெரிந்து கொண்டேன். இந்த 78ஆம் சங்கீதம் இது எந்த பிரிவில் வருது அப்படின்னா, சங்கீதங்களில் நிறைய சங்கீதங்கள் இருக்குல்ல, அப்படி தானே படித்தோம். பலவிதமான சங்கீதங்கள், என்னென்ன சங்கீதங்களாக இருக்குன்னு பார்த்தோம். ஆரோகண சங்கீதங்கள் இருக்கிறது, சாப சங்கீதங்கள் இருக்கிறது, அல்லேலூயா சங்கீதங்கள் இருக்கிறது. அந்த வரிசையில் சரித்திர சங்கீதங்களும் இருக்கிறது, ஹிஸ்டாரிக்கல் சாம்ஸ், சரித்திர சங்கீதங்கள். ஆண்டவர் எப்படியெல்லாம் தம்முடைய ஜனங்களை வழிநடத்தி வந்தார் என்று அவர் நடத்தி வந்த சரித்திரத்தை, அந்த அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்தும் விதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சங்கீதங்கள் தான் சரித்திர சங்கீதங்கள். சங்கீதம் 105, 106, சங்கீதம் 114, சங்கீதம் 135, சங்கீதம் 136, அதே போல் 78, இது எல்லாமே சரித்திர சங்கீதங்கள். சங்கீதம் 78 நாம் முற்றிலும் கவனம் செலுத்தி படித்தால் அதில் இருக்கிற 72 வசனங்கள், 72 வசனங்களில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மோசேயின் காலத்திலிருந்து தாவீது காலம் வரைக்கும் தேவன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். From the time of Moses to the time of David, how the Lord led the people of Israelites. இதாங்க 78ஆம் சங்கீதம். ஜெர்மன் பிலாசபர் ஒருவர் இருக்கிறார், ஹெகெல் என்ற ஒருத்தர் இருந்தார். ஹெகெல் என்ற ஒரு ஜெர்மன் பிலாசபர், ஜெர்மன் நாட்டு தத்துவ ஞானி. அவர் சொல்றாரு, the one thing that we learn from history is that we don't learn from history. சரித்திரத்திலிருந்து நாம் படித்து கொள்ளுகிற ஒரு பாடம் என்னவென்றால், என்ன பாடம் தெரியுமா? நாம் சரித்திரத்திலிருந்து படித்து கொள்வதே கிடையாது. சரித்திரத்திலிருந்து நாம் எதையும் கற்றுக்கொள்வதே இல்லை என்பதுதான் சரித்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம். அன்பானவர்களே, இந்த 78ஆம் சங்கீதத்தில் இஸ்ரவேல் மக்களை பற்றியும் பார்க்க போகிறோம், இஸ்ரவேலின் கர்த்தரை பற்றியும் பார்க்க போகிறோம். 2 காரியங்கள் தான் பார்க்க போகிறோம். அதை படிக்கும் பொழுது நம்முடைய நிலைமையும் நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும், யோசித்து பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த சங்கீதம் எப்படி அவர்களை காட்டுகிறது? 4 காரியங்கள். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள், they were faithless. அவர்கள் விசுவாசம் அற்றவர்களாக இருந்தார்கள். இதான் இந்த சங்கீதத்தில் பார்க்குற முதல் காரியம். 20ஆம் வசனம் பாருங்களேன். 78ஆம் சங்கீதத்தில் வசனம் 20 என்ன சொல்லுது? இதோ அவர் கன்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ? 19ஆம் வசனத்தையும் பாருங்க. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? வனாந்தரத்தில் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ? இல்லை, என்னது? எல்லாமே சந்தேகம்.
விசுவாசத்துக்கு எதிர்ச்சொல் தான் சந்தேகம். விசுவாசம், சந்தேகம். சரிங்களா? இதை நம்ம எங்கே பார்க்கலான்னா யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். பாருங்களேன், யாக்கோபு 1ஆவது அதிகாரம் எடுங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு 1:6 வசனம் பாருங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட. அப்போ விசுவாசத்துக்கு எதிர்ப்பது என்னதான்? சந்தேகம்தான். இந்த இஸ்ரவேல் மக்கள் எப்படிப்பட்டவர்கள்னு பார்த்தீங்கன்னா, they were faithless, விசுவாசம் அற்றவர்கள். ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு எப்படியெல்லாம் நன்மைகள் செய்தார். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? அவிசுவாசமாக தான் இருந்தாங்க. அவங்ககிட்ட இருந்த ஒரு முக்கியமான பிரச்சனை, they were faithless. பல நேரங்களில் நம்ம அப்படி இருக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ செய்கிறாரு, பட் ஸ்டில் we are faithless. Can God? ஆண்டவரால் முடியுமா, ஆண்டவரால் முடியுமா அப்படின்னு தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேள்வி கேட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? God can, God can, தேவனால கூடும், தேவனால முடியும், அப்படி தான் சொல்லியிருக்கணும். உண்மைதானே? நாம அப்படி தான் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அப்படி தான் இருக்கணும். தேவனால் கூடும், ஆண்டவர் பார்த்து கொள்வார், அப்படி தான் சொல்லணும். ஆனால் பல நேரத்தில் நாம இப்படி தான் இருக்கிறோம். ஆண்டவரால் முடியுமா தெரியல, பார்ப்போம், நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன், நடக்குமா, இது கூடுமா என்று பேசும்பொழுது நாமும் யாருக்கு ஒப்பாகத்தான் இருக்கிறோம்? இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒப்பாகத்தான் இருக்கிறோம். இப்போ அவங்க முதல் பிரச்சனை they were faithless. ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா, they were forgetful. faithlessness, ரெண்டாவது forgetfulness. அவர்கள் மறக்கிற தன்மையுடையவர்களாய் இருந்தார்கள். 78 11ஆம் வசனம் பாருங்களேன். 11ஆம் வசனம், அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சிருவாங்க? எளிதிலே மறந்து விடுவார்கள். அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். மண்ணா பொழிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு 40 வருஷம். காடை கேட்டாங்க, உடனே கிடைச்சிச்சு. அவர்களுக்கு தண்ணீர் வேண்டும், ஆண்டவர் உடனே கொடுத்தார் கண்மலையிலிருந்து. அவர்களுடைய வஸ்திரம் பழையதாய் போகவில்லை. அவர்களுடைய காலணிகள், அவர்களுடைய செருப்புல என்ன செய்யலை, பாதரட்சிகள் தேயலை அப்படின்னு வாசிக்கிறோம். அதே போல நீங்கள் சங்கீதம், இன்னொரு சரித்திர சங்கீதத்தில் 105வது சங்கீதம் 37 பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தில் ஒரு பிடித்த ஒரு வாக்கியம் எதுன்னா, இந்த 105 சங்கீதம் 37 பாருங்களேன். பிற்பகுதி என்ன சொல்லுது? அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அந்த 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கையில் எகிப்திலிருந்து கானான் போகும் பொழுது இந்த 40 வருஷத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் யாராவது சிக்கானாங்களா? ஒருத்தி தான் சிக்கானாங்க, மிரியாம். அவளுக்கு என்ன வந்துச்சு? குஷ்டரோகம் வந்துச்சு. அது அவளுடைய துணிகரமான செயல். மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்த்து பேசணும். ஆண்டருக்கு விரோதமாக பேசினால் ஆண்டவர் ஒரு வாரம் குஷ்டரோகம் கொடுத்து உட்கார வச்சிட்டார். சரிதானே? இது தவிர நீங்கள் யாருக்காவது அவங்க சிக்காயிட்டாங்க, காய்ச்சல் வந்துருச்சு, ஜுரம் வந்துருச்சுன்னு எதாவது பார்க்க முடியுமா? அவள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருத்தரும் கிடையாது, ஒருவனும் இருந்ததில்லை. எவ்வளோ பெரிய அதிசயம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த எகிப்தியர்கள்லாம் துரத்திக்கிட்டே வருவாங்க, செங்கடல் வரைக்கும் துரத்திக்கிட்டே வருவாங்க. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உள்ளே துணிகரமாய் புகுந்த எகிப்தியரை எல்லாரும் என்ன செஞ்சிருவார்? அழிச்சிருவார். அதை நம்ம யாத்திராமத்தில் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
28 வசனம் பாருங்க. யாத்திராகமம் 14:28. எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 28 என்ன வாசிக்கிறோம் பாருங்க. கடைசி வரி என்ன சொல்லுது? அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. யாரு? பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் அந்த சமுத்திரம் மூடிக்கொண்டது. பார்வோனுடைய ரதம் அனைத்தையும் சமுத்திரம் மூடிக்கொண்டது. அவர்கள் ஒருவனாகிலும் தப்பவில்லை. சரிதானே? ஒரு விதத்தில் படித்தோம், இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒருவனாகிலும் பலவீனப்படலை. இங்கே என்ன படிக்கிறோம்? எதிரிகளில் ஒருத்தன் கூட தப்பிக்கலை. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அதிசயமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். இதெல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. நம்முடைய பிரச்சனை என்ன? நாம் என்ன செஞ்சிடறோம்? மறக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எதெல்லாம் மறந்துடும்? தேவன் செய்கிற நன்மைகள் எல்லாம் மறந்துடும். உண்மைதானே? இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசம் குறைவுற்று இருந்தார்கள். they were faithless. விசுவாசமற்றவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது, they were forgetful. அவர்கள் மறக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆண்டவருடைய அதிசயங்களை, அவர் செய்த செயல்களை மறக்கலாமா? மறக்கக்கூடாது. அன்பானவர்களே, ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி சரித்திர சங்கீதங்கள் எழுதி வச்சிருக்கிறாரு? காரணம் என்ன? 78ஆம் சங்கீதம் பாருங்களேன். 78ல் 3ஆம் வசனம் பாருங்க. 3-4 வசனம். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். அதாவது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எப்படியெல்லாம் வழி நடத்தினார் என்பதெல்லாம் எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு தெரிவித்தார்கள். 4ஆம் வசனம். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை யார் அறியணும்? ஆண்டவர் அறியணும். யார் அறிவிக்கணும்? இப்போ இருக்கிறவங்க அறிவிக்கணும். விளங்குதா உங்களுக்கு? அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் இப்போ இருக்கிற இந்த சந்ததியை சேர்ந்த நாம் அடுத்த சந்ததிக்கு, அடுத்து தலையெடுக்கிற தலைமுறைக்கு நாம் என்ன பாடம் வைக்கிறோம்? என்ன சொல்லி கொடுக்கிறோம்? அவர்கள் கர்த்தரையில பலப்படும்படியாக சொல்லிக் கொடுக்கிறோமா? அடுத்த சந்ததி ஆண்டவரை பிடிச்சிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டுறோமா? இல்லை இந்த ஜனங்களை மாதிரி, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பிடிவாதம் பண்ணிக்கிட்டு முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? அவங்க அப்படித்தான் இருந்தாங்க. 78ஆம் சங்கீதத்தில், அதே 78ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்குற அடுத்த பாடம் என்ன அப்படின்னா, முதல்ல அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஃபெய்த்லெஸ், விசுவாசமற்றவர்கள். ரெண்டாவது, மறக்கிறவர்கள், they were foolish, they were forgetful. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, they were foolish, மதீனமாய் நடந்து கொண்டார்கள். மதீனமாய் நடந்து கொண்டார்கள். நம்ம பல இடங்களில் படிச்சிருக்கோம் இஸ்ரவேல் ஜனங்களோட வரலாற்றில். என்ன படிச்சிருக்கிறோம்? ஆனா நன்மையெல்லாம் செய்வார், திரும்ப என்ன செய்வாங்க? திரும்ப புலம்புவாங்க. ஐயோ, நாங்கள் எகிப்தில் இருந்திருக்கலாமே, எங்களுக்கு அங்கே இருந்தால் அப்படி இருந்திருக்கும், இப்படி இருந்திருக்கும், ஏன் எங்களை இங்கே கொண்டு வந்தீங்க, எங்களுக்கு தண்ணி இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படி என்ன செய்தாங்க? they acted foolishly, மதீனமாய் நடந்து கொண்டார்கள். அதைத்தான் 78 சங்கீதம் 78 8ஆம் வசனத்தில் படிக்கிற பாருங்க. 8ஆம் வசனம். இருதயத்தை செவைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாத படிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். அவங்க எப்படி இருந்தாங்களா? முரட்டாட்டம் பண்ணாங்க. சரிதானே? முரட்டாட்டம் பண்ணாங்க, கலகம் பண்ணாங்க. That's how they acted foolishly. அப்படித்தான் அவங்க என்ன பண்ணாங்க? மதீனமாய் நடந்து கொண்டார்கள். ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதம் அதிசயம் செஞ்சுக்கிட்டே வருவார். ஒவ்வொரு அற்புதத்துக்கு பிறகு என்ன செய்வாங்க? மதீனமாய் தான் நடந்தாங்க. அது நம்ம இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றில்
முழு நீளமாக பல இடங்களில் படிச்சிருக்கணும். பல இடங்களில் படிச்சிருக்கு. மன்னா கொடுப்பாங்க. மன்னா கொடுத்தாலும் என்ன சொல்லுவாங்க? இந்த மன்னா என்னத்திற்கு சொன்னாங்கல்ல. அதை என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் படிக்கணும். பாருங்களேன், அந்த வசனத்தை வாசிப்போமே. என்னாகமம் 11ஆவது அதிகாரத்தை தயவுசெய்து திருப்புங்க. நம்பர்ஸ் சாப்டர் 11. என்னாகமம் 11ஆவது அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே. ஒண்ணுமே இல்லாமல் இருந்தா எப்படி இருந்திருக்கும்? சரிதானே? ஆனா அப்படிலாம் அவங்களை விடலை. இப்ப சொல்றாங்க பாருங்க, இந்த மன்னாவை தவிர இதை விட்டா ஒண்ணுமே இல்லையா? ஆக்டிங் ஃபூலிஷ்லி, மதியீனமாய் நடத்தல். பைபிளில் சில இடத்துல பாருங்க, என்ன செஞ்சாங்களாம்? மோசேயை கொல்லுவதற்கு கல்லுகளை எடுத்துக்கொண்டார்களாம். பைபிளில் நம்ம அதை படிக்கலாம். மோசையை கல்லை விட்டு அடிக்கலான்னு அவர் ரெடியாக இருந்தாங்க. சரிதானே அன்பானவர்களே? அப்போது எப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்? அவர்கள் பல சூழ்நிலைகளில் தேவனுக்கு எதிராகவே நடந்து கொண்டார்கள். கலகம் பண்ணுகிறவர்களாக நடந்து கொண்டார்கள். அதாவது அவர்கள் மதியீனமாய் நடந்தார்கள் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கணும். பல நேரங்களில் நமக்கும் ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செஞ்சு ஆச்சரியமாக நடத்தினாலும் நாமும் மதியீனமாக நடக்கிறோமா இல்லையா? யோசித்து பாரு. அவிசுவாசமாக நடந்துடுறோம், மறந்தும் போய்விடுகிறோம் ஆண்டவர் செய்த காரியங்களை. அதே சமயத்தில் மதியீனமாகவும் நடந்து கொள்கிறோம். எவ்ரி டைம் வி ஆக்ட் ஃபுலிஷ்லி. வி ஆஸ்க் அ கொஸ்டின், கேன் காட்? நம்ம பல நேரங்களில் மதியீனமாக நடக்கும் பொழுது ஆண்டவரால் முடியுமா, தேவனால் கூடுமோ, அப்படித்தான் நாமும் கேட்குறோம். சரிதானே? நாம் அவிசுவாசமாய் நடக்கும் பொழுதும் தேவனால் கூடுமோன்னு கேட்குறோம். நாம் தேவனுடைய அதிசயங்களை, கடந்த கால நன்மைகளை மறந்து போகும் பொழுதும் தேவனால் கூடுமோ அப்படின்னு கேட்குறோம். நாம் மதியீனமாக நடக்கும் பொழுதும் ஆண்டவரை மறந்துட்டு அவருடைய அதிசயங்கள் எல்லாம் கண்ணார பார்த்துட்டும் மதியீனமாக நடக்கும் பொழுது ஆண்டவரால் கூடுமோ அப்படித்தான் கேட்கும். அதான் அர்த்தம். கடைசியில் என்ன ஆயிருது? இந்த இஸ்ரவேல் மக்கள், சொல்லுங்க, இஸ்ரவேல் மக்கள் ஒரு வெற்றியுள்ள ஜனமா, நமக்கு முன்பாக தோல்வியுள்ள ஜனமா? வெற்றியுள்ள ஜனமா, தோல்வியுள்ள ஜனமா? சொல்லுங்க. தோல்வியுள்ள ஜனம்தான். ஆமா தானே? They are not an example for success, but they are an example for failure. உண்மை தானே? இப்படி புறப்பட்ட இந்த லட்சக்கணக்கான ஜனங்களில் முதல் தலைமுறை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கணக்கு பார்த்தோம்னா அவங்களாம் உள்ளே வரலையே, கானான் தேசத்துக்கு உள்ளே வரல. இல்லை, 2 பேர் தானே, காலேப் யோசுவா தானே. அப்படி தானே பைபிள் சொல்லுது. மற்ற எல்லாரும் வனாந்தரத்தில் ஆண்டவர் அவங்களை அலைய பண்ணி அந்த முதல் தலைமுறை அழியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள 40 வருஷம் அலைய வச்சார். அப்படிதான் பைபிள் சொல்லுது. என்னாமத்தில் 32ஆம் அதிகாரத்தில் அப்படித்தான் இருக்கு. அன்பானவர்களே, அப்போ என்ன லெசன் படிக்கிறோன்னா, நாம் அவிசுவாசமாய் செயல்படும் போதும், 2வது ஆண்டோடைய அதிசயங்களை மறந்து போகும் பொழுதும், 3வது நாம் மதியீனமாய் செயல்படும் போதும், கடைசியில் என்ன ஆயிரும்? நம்ம we become a failure to next generation. அடுத்த தலைமுறைக்கு நாம் தோல்வியாகத்தான் தோன்றுவோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற சந்ததி, இந்த சந்ததி, நீங்களும் நானும் அடுத்த சந்ததிக்கு ஆண்டவரின் பிள்ளைகளாக வெற்றிகரமான அடையாளங்களாக நம்ம என்ன செய்யணும்? நிற்கணும். வெற்றியின் அடையாளங்களை நிற்கணும்.
தோல்வியின் அடையாளங்களை நின்றக்கூடாதுங்க. ஒரு நாளும் தோல்வியின் அடையாளமாக நாம் மாறிவிட கூடாது. அதான் இன்னைக்குள்ள லெசன். நம்முடைய பிள்ளைகள், நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் மட்டும் எடுத்துக்கங்க. நம்ம வீட்டுக்குள்ளே நாம் ஆண்டவர் சார்பாக, சத்தியத்தின் சார்பாக, பரலோகத்தின் சார்பாக நாம் வெற்றியின் அடையாளமாய் இருக்கிறோமா? அடுத்த சந்ததி என் வீட்டுக்குள்ளே இருக்குது, உண்மைதானே? அடுத்த சந்ததி என் வீட்டுக்குள்ளே இருக்குது. நிறைய பேர் அடுத்த சந்ததியும் பார்த்துட்டோம், தாத்தா பாட்டிகள்லாம் ஆகிட்டோம், உண்மைதானே? பிரியமான தேவ பிள்ளைகளே, வாட் எக்ஸாம்பிள் ஆர் வி செட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன்? அடுத்த தலைமுறைக்கு முன்பாக நாம் என்ன முன்மாதிரியை வைக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நாம் சந்தேகப்படுகிறவர்களாக, தேவனுடைய செயல்களை மறக்கிறவர்களாக, தேவனுடைய சத்தியத்தெல்லாம் அறிந்திருந்தும் தேவனை அறிந்திருந்தும் மதியீனமாய் செயல்படுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தோல்வியாகத்தான் இருக்கும். 4 காரியம் சரிதான். 78ஆம் சங்கீதத்தில் ஃபெய்த்லெஸ்னஸ், அவிசுவாசம், ஃபர்கெட்ஃபுல்னஸ், மறதி. 3வது ஃபுலிஷ்னஸ், மதியீனமாய் செயல்படுதல். இதெல்லாம் கடைசியில் நம்மை ஃபெயிலியராக என்ன செஞ்சிடும்? மாற்றிடும். தோல்வி உள்ளவர்களாக நம்மை மாற்றிவிடும். அன்பான தேவ பிள்ளைகளே, இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாறு மட்டுமல்ல, இது என்னுடைய வரலாறாகவும் என்னுடைய கதையாகவும் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய அற்புதமான கிருபை எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த 78ஆம் சங்கீதத்தில் ஆண்டவரை பற்றி ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிப்போமே. 78ஆம் சங்கீதத்தில் 38 பாருங்களேன். சங்கீதம் 78 38, அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கம் உள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பார்த்தீங்களா? அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். அப்படித்தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நடந்து கொண்டார். அப்படித்தான் நமக்கும் அவர் இரக்கம் காட்டுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னா, தேவனால் கூடுமோ அப்படின்னு சந்தேகப்படுகிற, மறந்து விடுகிற, மதீனமாய் செயல்படுகிற ஒரு வாழ்க்கையாக கிறிஸ்துவ வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இருந்துடக்கூடாது. கேன் காட் அப்படின்னு நம்ம கேட்டக்கூடாது. தேவனால் கூடுமோ அப்படின்னு சந்தேகம் எழுப்புகிற ஒரு சந்ததியாக நம்ம இருந்துடக்கூடாது. காட் கேன், தேவனால் கூடும் என்று வெற்றி முழக்கம் இடுகிற சந்ததியாக நீங்களும் நானும் இருக்கணும். இதாங்க அடுத்த தலைமுறைக்கு நாம் வச்சுட்டு போகிற பாடம். God can my son, God can my daughter, என் மகனே தேவனால் கூடும், என் மகளே தேவனால் கூடும்னு எப்படி நம்முடைய வாயிலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து சாட்சி வரணுங்க. தேவனால எல்லாம் கூடும். அதனால தான் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் நம்முடைய மனதிலே பதிப்பதற்காக நாம் ஆரம்பத்தில் வாசித்த வாக்கு தத்தம் திரும்பவுமா? எரேமியா 32, எரேமியா 32, 26, 27 எல்லாரும் நம்முடைய அந்த வசனங்களுக்கு நம்ம கவனத்தை திருப்புவோம். எரேமியா 32, 26, 27. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த கர்த்தருடைய வார்த்தையை நம் மனதிலே எடுத்துக்கொள்ளணும். வாக்குத்தத்தமாக மனதிலே பதித்து கொள்வோம். அந்த எரேமியான்னு இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம பேரை என்ன செய்யணும்? போட்டுக்கணும். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை
நம்ம பேர் அங்கே வரட்டும். தாஸ்குமாருக்கு உண்டாகி அவர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். ஆக பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக காத்திருக்கிற இந்த நாட்களில் கேன் காட், தேவனால் கூடுமோ அப்படின்னு சந்தேகத்தோடே வாழுகிற சந்ததியாக நம்ம இருந்துடாமல், தேவனை மறக்கிற ஒரு சந்ததியாக நாம் வாழ்ந்து விடாமல், எல்லா சத்தியங்களை அறிந்திருந்தும் மதியீனமாய் நடக்கிற ஒரு சந்ததியாக நாம் இருந்து விடாமல், இப்படிலாம் இருந்து தோல்வியாக நம்ம போய்விடாமல், ஆண்டவரே ஒரு வெற்றியுள்ள சந்ததியாக தேவனால் எல்லாம் கூடும், அவரை சார்ந்து விசுவாசத்தில் வளரவும், அவரை சார்ந்து நாம் எல்லாவற்றையும் நினைத்து ஆண்டவருடைய அதிசயங்களை நினைவு கூர்ந்து செயல்படுகிற சந்ததியாய் காணப்படவும், அவருக்கு முன்பாக மதியீனமாக அல்ல ஞானமாக வாழக்கூடிய சந்ததியாகும் நாம் விளங்கி ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓட நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அன்பான தேவ பிள்ளைகளே, 2 பேர் தான் போனாங்க. அப்போது அதே மாதிரி கதை நமக்கும் ஆயிடக்கூடாது. அதே மாதிரி கதை நமக்கும், நாமும் பரலோக காணல் நோக்கி தான் போயிட்டுருக்கிறோம். இவர்களுடைய இஸ்ரவேல் ஜனத்தினுடைய முன்மாதிரியை, தவறான முன்மாதிரியை பின்பற்றி நாமும் கடைசியில் போய் சேரது 1, 2 நம்முடைய ஆயிடக்கூடாது பரலோகத்துக்கு. உண்மைதானே அன்பானவர்களே? ஆண்டவற்றை முற்றிலும் நம்ம ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். தேவ ஆவியானவர் நம்மை நடத்தணும்னு சொல்லிட்டு நம்மை தாழ்த்தி குடும்பமாக தனித்தனியாக ஆவியான ஒரு ஒத்தாசையை கேட்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் வெற்றியுள்ள சந்ததியாக நம்மை நிலைநிறுத்துவார். ஆமேன். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, இந்த புதிய மாதத்தின் 2ஆம் மாதத்தின் முதல் நாள் அதிகாலை இந்த புதிய மாத ஆராதனையில், வாக்குத்தத்த ஆராதனையில் பங்கு பெற கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, கடந்த ஒரு மாதம் முழுவதும் எங்களை அற்புதமாக அதிசயமாக நடத்தினீர். உடைய நாமத்தை போற்றுகிறோம், துதிக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், நன்மைகள் செய்கிறவர், மாறாதவர், மகத்துவமானவர். உடைய நாமத்திற்கு கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கெங்கோ செல்கிறோம், அலைந்து திரிகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணையாயிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உலகத்தில் எத்தனையோ நோய் நொடிகள், ஆண்டவரே, நாசமோசங்கள் எல்லாவற்றுக்கும் எங்களை விலக்கி காக்கிறீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, எத்தனையோ தரம் நாங்கள் அவிசுவாசத்தோடு உம்மை மறந்து மதியீனமாய் செயல்படுகிறோம். தோல்வியின் அடையாளங்களாக நாங்கள் தோன்றுகிறோம். ஆனாலும் தேவன் எங்கள் மீது இரக்கமுள்ளவராய் இருந்து எங்களை மன்னித்து நடத்துகிறீர். அதற்கு நமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதோ இம்மட்டும் ஜீவனோடு வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனே, இந்த புதிய மாதத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் திருச்சபையை, சபை குடும்பங்கள், எல்லா குடும்பங்களையும் நீர் கண்மணி போல் காத்து வந்திருக்கிறீர். உம்மை போற்றுகிறோம். அதுபோல் ஆன்லைன்லையும் வாஞ்சையோடு கலந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் ஆயிரக்கணக்கானவர்கள் உண்டு. அவர்களையும் ஆண்டவர் உலகத்தின் பல்வேறு இடங்களில் ஆசீர்வதித்து அவர்களை பாதுகாத்து நடத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்புள்ள பரம தகப்பனே, எங்களுக்கு நீர் மட்டும் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதோ இந்த புதிய மாதத்தின் ஆரம்பத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2வது மாதத்தில் நீர் எங்களை நடத்தும்படி நாங்கள் வேண்டுகிறோம். தகப்பனே, இஸ்ரவேலின் சேனைகளின் முன்னே நடந்த கர்த்தர் எங்களுக்கு முன்னே சென்று கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்கி எங்களை நடத்தும்படி நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஓடவும் உழைக்கவும், ஆண்டவரே, உமக்கென்று பிழைக்கவும் நீர் உதவி செய்ய வேண்டுமா என்னுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் இன்னும் இருக்கக்கூடிய சந்தேகத்தை எடுத்து போடும். உம்முடைய பூர்வகாலத்து அதிசயங்களை, கடந்த கால நன்மைகளை மறந்து போகிற அந்த மறதி புத்தியை எங்களை விட்டு நீர் எடுத்து போடும்.
ஆண்டவரே, பல நேரங்களில் மதியீனமாய் நாங்கள் உமக்கு விரோதமாக செயல்படுவதை ஆண்டவர் எங்களுக்கு மன்னியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். தகப்பனே, 78ஆம் சரித்திர சங்கீதத்தின் நல்ல பாடங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை இன்னும் அதிகமாக உம்மை சார்ந்து செயல்பட ஆண்டவரை ஞானமுள்ள சந்ததியாக, ஆண்டவர் உம்மை மறக்காத சந்ததியாக, விசுவாச சந்ததியாக, ஆண்டவரை முற்றிலும் வெற்றியுள்ள ஒரு சந்ததியாக எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் சொன்னது போல ஆண்டவரே, முற்றும் ஜெயமுள்ள சந்ததியாய் எங்களை மாற்றும்படி நாங்கள் வேண்டுகிறோம். தகப்பனே, உமக்கு முன்பாகவும் எங்களுக்கு முன்பாக இருக்கிற அடுத்த தலைமுறைக்கு முன்பாகவும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை நற்சாட்சியாக இருக்க எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த மாதம் முழுவதும் இருக்கிற எல்லா காரியங்களிலும், எங்கள் குடும்ப காரியங்கள், எங்களுடைய வேலைகள், எங்கள் போக்குவரத்து எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. தகப்பனே, எங்கள் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய உடல், பொருள், ஆவி, எங்களுடைய பலன் எல்லாத்தையும் ஆண்டவருக்காக செலவிடுகிற வாஞ்சை வைராக்கியத்தை எங்களுக்கு தாரும். தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் அன்பு கூறுகிற வாஞ்சையை எங்களுக்கு நீர் அதிகப்படுத்தும். தகப்பனே, நாங்கள் எங்களையே நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கிற தாகத்தை எங்களுக்கு அதிமதியாக தாரும். திருச்சபையிலே அன்பும் ஐக்கியமும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற தீவிரமும் பெருக ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளில் வராத எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆன்லைனில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் வழி நடத்தும். இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா ஆராதனைகளை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும். தகப்பனே, 10 நாட்கள் ஜெபத்தை விசேஷமாக இந்த பிப்ரவரி 7 முதல் 17 வரை ஆச்சரியமாய் நடத்தும். ஆண்டவரே, இந்த ஜெப கூட்டங்களில் உண்டான தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திக்கும்படி உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். உற்சாகமாக உடைய பிள்ளைகள் கலந்து கொள்ள அனைவருக்கும் நீர் கிருபைகளை தாரும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர், இந்த மாதத்தில் நாங்கள் எதை செய்தாலும் உடைய மகிமைக்கென்று செய்ய ஆண்டவர் ஆசீர்வதிங்க. 10th +1 +2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேர்வுகளுக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், சுகம், பலன் தாரும். ஆண்டவரே, உடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். ப்ராக்டிகல்ஸ் பிள்ளைகள் பண்ண போகிறாங்க இந்த மாதத்தில். ஆண்டவர், இந்த செய்முறை தேர்வுகள் அனைத்திலும் அட்வென்டிஸ்ட் பள்ளிக்கூடங்களில் படிக்கிற எல்லா பிள்ளைகளோடும், இன்னும் வேறு பள்ளிக்கூடங்களில் படிக்கிற எல்லா அட்வென்டிஸ்ட் பிள்ளைகளோடும் கர்த்தருடைய கரம் இருப்பதாக. ஆண்டவரே, எங்களுடைய மத்திய பள்ளிக்கூடத்திற்காக ஜெபிக்கிறோம். கான்ஃபரன்ஸில், யூனியனில் இருக்கிற எல்லா அட்வென்டிஸ்ட் பள்ளிக்கூடங்களையும் ஆண்டவர் இந்த ஆண்டில், இந்த மாதத்தில் ஆசீர்வதித்து ஆண்டவர் எல்லா தேர்வுகளிலும் பள்ளிக்கூடங்களுக்கு ஆண்டவர் நல்ல வெற்றியை, முன்னேற்றத்தை, ஆண்டவர் 100% தேர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர், நம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று எங்களை வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தேவதூதர்களின் பாதுகாப்பும் வழிநடத்தலும் நம்ம எல்லாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.